ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாலஜன். ஹாலஜன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 17ல் இருக்க அந்த எலமெண்ட்ஸ் தான் ஹாலஜன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ இந்த ஹாலஜன்ஸ் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா கம்பைன்டு ஸ்டேட்டில் உனக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஏன் வந்து கம்பைன்டு ஸ்டேட் தனியாக இருக்காதா அப்படின்னா இது தனியாக இருக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஹைலி ரியாக்டிவ், தனியாகவே எக்ஸிஸ்டாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ மெயின் சோர்ஸ் ஃப்ளூரினோட மெயின் சோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூரோஸ்பர் ஆர் ஃப்ளூரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினோடது க்ரையோலைட் ஃப்ளூரோ அப்படைட். மெயின் சோர்ஸ் வந்து ஃப்ளூரினுக்கு ஃப்ளூரோஸ்பர் இல்லைன்னா ஃப்ளூரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லாமல் கம்மியான அளவு எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரையோலைட் ஃப்ளூரோ அப்படைட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். தென் குளோரினோட சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட் ஃப்ரம் சி வாட்டரில் இருக்க சோடியம் குளோரைடு. தென் புரோமைட் அண்ட் அயோடைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சி வாட்டர்லேயே வந்து அதர் சால்ட்ஸும் வந்து உனக்கு அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உனக்கு ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க. 17th குரூப்பில் இருக்க எல்லா எலமெண்ட்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து உனக்கு டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் ஃபிசிக்கல் ஸ்டேட். அது ஃபிசிக்கலாக எப்படி எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட், அதாவது ஹாலஜன் குரூப்ஸில் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடைன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. செகண்ட் புரோமின் வந்து தேர்ட் ஒன் வர புரோமின் வந்து லிக்விடில் உனக்கு எக்ஸிஸ்டாக இருக்கும். அயோடினும் ஆஸ்டடைனும் சாலிடில் இருக்குது. ஓகேவாம்மா. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து ஃப்ளூரினுக்கு 9, குளோரின் வந்து 17, புரோமினுக்கு வந்து 35, அயோடின் 53, ஆஸ்டடைனுக்கு வந்து என்னது 85. அட்டாமிக் நம்பர்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமில்ல, என்னது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த ஹாலஜனோட ஐசோடோமிக் ஃபார்ம்ஸ் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஐசோடோப்ஸாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளூரின் ஒரே ஒன் டைப் ஆஃப் இதில் தான் இருக்குது. ஸோ ஃப்ளூரின் 9 தான். ஆனால் குளோரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35, 37 அப்படின்னு 2 ஐசோடோபிக் ஃபார்மில் இருக்குது. புரோமின் எக்ஸிஸ்ட் இன் ஒன் ஸ்டேட், அதாவது ஒன் ஒரே ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ ஐசோடோப்ஸ் இல்லை. அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா 127 அப்படின்ற ஐசோடோப் ஃபார்மில் இருக்குது. ஆஸ்டடைன் வந்து பார்த்தீங்கன்னா 210 அண்டு 211 அப்படின்ற ஐசோடோப் ஃபார்மில் உனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி, அதுக்கு முன்னாடி அட்டாமிக் மாஸ் பாருங்கள். அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரினுக்கு 18, தென் 35, குளோரினுக்கு புரோமினுக்கு 79, அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா 126 அண்ட் ஆஸ்டடைன் 210. அதாவது மேலேருந்து கீழே வர உனக்கு அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் பாருங்கள் அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2p5, இங்கே 3p5, இங்கே 4p5, தென் இங்கே 5p5, தென் 6p5. அவுட்டர் ஷெல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா p ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ இனர்ட் கேஸோட கான்ஃபிகரேஷனை வச்சு அட்டாமிக் நம்பர் வச்சு உனக்கு இந்த கான்ஃபிகரேஷன் போட்டிருக்காங்க. தென் அட்டாமிக் ரேடியஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், பீரியாடிக் டேபிளில் மேலே இந்த குரூப்பில் மேலேருந்து கீழே வர என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1.47 ஃப்ளூரினுக்கு, குளோரினுக்கு 1.75, புரோமினுக்கு 1.85, தென் அயோடினுக்கு 1.98, தென் ஆஸ்டடைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.02. இந்த போக போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியான அளவு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா என்னது டியூ டு என்ன சொல்கிறது ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால உனக்கு என்ன ஆகுதுன்னா ரேடியஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. தென் டென்சிட்டி உனக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளூரினோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க 1.55 × 10⁻3, தென் குளோரினுக்கு 2.89 × 10⁻3, புரோமினுக்கு 3.10, அயோடின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.9, இந்த ஆஸ்டடைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது ரேடியோ ஆக்டிவ் அப்படின்றப்ப கொஞ்சம் வந்து உனக்கு டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். தென் மெல்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 53, குளோரின் 171. அதாவது மாஸ் அதிகமாக மெல்டிங் பாயிண்ட் வந்து உனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 53லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 573 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட் 85லேருந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு 623 வரைக்கும் உனக்கு பாயிலிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து உனக்கு டேபிள் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ் இந்த டேபிளை நம்ம பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஹாலஜன்ஸில் நம்ம குளோரினை பற்றி பார்க்கலாம். குளோரின் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரிப்ரேஷன் அது எல்லாமே நம்ம பார்க்கலாம்.
ஸோ குளோரின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ், தென் இட் டசன்ட் அக்கர் இன் ஃப்ரீ நேச்சர். ஹைலி ரியாக்டிவாக இருக்கிறதுனால இது என்னவா இருக்குது, ஃப்ரீயாக வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் உனக்கு கிடைக்கிறது இல்லை. இட் யூஸ்வலி டிஸ்ட்ரிபியூட்டட் இன், அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபார்ம்ஸில் இருக்குது, மெட்டல் குளோரைட்ஸ், மெட்டல் கூட பைண்ட் ஆகி உனக்கு மெட்டல் குளோரைடு ஃபார்மில் இருக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் குளோரைடு அப்படின்னா என்னது, சோடியம் குளோரைடு. சி வாட்டரில் இருக்க அந்த உப்பு இருக்கு இல்லாமா, காமன் சால்ட், அது சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் குளோரின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரிப்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளோரின் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா பை த ஆக்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்திருக்கோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் டயோக்சைடு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டலிஸ்ட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு கூட எடுத்துக்கலாம். சோடியம் குளோரைட் கூட சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு மேங்கனீஸ் டயோக்சைடு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணக்குள்ள உனக்கு குளோரின் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ மேங்கனீஸ் குளோரைட், தென் சோடியம் பைசல்ஃபைட் வாட்டர் உனக்கு லிபரேட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ஆல்சோ பி ப்ரிப்பேர்ட் பை ஆக்சிடைசிங் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆக்சைடோட ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி மூலியமாகவும் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட் ஆக்சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க, HCl, அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா HCl போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது தான். லெட் ஆக்சைடு கூட HCl போட்டிங்க அப்படின்னாலும் லெட் குளோரைட் வாட்டர் ப்ளஸ் குளோரின் உனக்கு கிடைக்குது. மேங்கனீஸ் டை ஆக்சைடு கூட போட்டிங்கன்னா அதே மாதிரி மேங்கனீஸ் குளோரைட் வாட்டர் குளோரின் உனக்கு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து உனக்கு பொட்டாசியம் குரோமேட் உனக்கு கொடுத்துருக்காங்க. பொட்டாசியம் குரோமேட் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HCl போட்டோம் அப்படின்னா பொட்டாசியம் குளோரைடு, மேங்கனீஸ் குளோரைடு, வாட்டர் 5 குளோரின் உனக்கு ஃபார்ம் ஆகுது. தென் பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட போட்டிங்க அப்படின்னாலும் உனக்கு பொட்டாசியம் குளோரைடு, குரோமிக் குளோரைடு, வாட்டர் ப்ளஸ் குளோரின். இப்போ இந்த 4 ரியாக்ஷன்லேயும் உனக்கு குளோரின் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் வந்து உனக்கு என்ன ஆகும், வேரி ஆகுது, அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர். அதாவது ப்ளீச்சிங் பவுடரை யூஸ் பண்ணி எப்படி குளோரின் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க. ப்ளீச்சிங் பவுடரோட ஃபார்முலா வந்து CaOCl2, அதாவது கால்சியம் ஆக்சி குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கூட HCl போட்டிங்க அப்படின்னா கால்சியம் குளோரைடு வாட்டர் குளோரின் உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணாலும் உனக்கு குளோரின் உனக்கு ஃபார்ம் ஆகும். ஆனால் கால்சியம் குளோரைட் பதிலாக இங்கே கால்சியம் சல்ஃபேட் உனக்கு கிடைக்கும். ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின். அதாவது நம்ம முன்ன பார்த்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரின் பை லெபார்டரி மெத்தட் கேட்டால் எழுதுங்க. அப்போ ரைட் அபவுட் மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின் கேட்டால் இந்த கொஷின் தான் நம்ம எழுதணும். எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட் அப்படின்னு கேட்டாலும் இதுதான் நம்ம எழுதுவோம். ஓகேவாம்மா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின் பை டெக்கான்ஸ் ப்ராசஸ். இது டெக்கான்ஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின், எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் பிரைன் அப்படின்னு நம்ம சொல்வோம். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் பை ஆஃப் HCl பை டிகான்ஸ் ப்ராசஸ். ரெண்டு பார்க்க போகிறோம். மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின் 2 டைப்ஸில் இருக்குது, 2 விதமாக செய்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ். இது வந்து நம்ம எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் பிரைன் அப்படின்ற சொல்யூஷன். பிரைன் அப்படின்றது நத்திங் பட் சோடியம் குளோரைடு தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். when the solution of sodium chloride, இந்த சோடியம் குளோரைடை எலக்ட்ரோலைசிஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரோலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா Na+Cl, அதாவது Na ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும், அயோனைஸ் ஆகும். ஸோ இந்த அயோனைஸ் ஆகிற சொல்யூஷனை வச்சு தான் நம்ம குளோரினை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். தென் Na ப்ளஸ் அயான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் வித் OH மைனஸ், அதாவது வாட்டர் கூட வந்து நம்ம ரியாக்ட் பண்ண விட்டோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு உனக்கு ஃபார்ம் ஆகும். தென் ஹைட்ரஜன் வந்து குளோரின் வந்து உனக்கு கேஸாக லிபரேட் ஆகும். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இந்த எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸில் பிரைன் அப்படின்ற சொல்யூஷன் தான் நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்ண போகிறோம். பிரைன் அப்படின்னா என்னது, பிரைன் அப்படின்னு இஸ் நத்திங் பட் NaCl. இந்த NaCl வந்து நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா Na தனியாக Cl தனியாக, Na ப்ளஸ் ஆகும் Cl மைனஸ் ஆகும், அயோனைஸ் ஆகும். ஸோ Na ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த சொல்யூஷனில் இருக்க வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி சோடியம் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகும். தென் ஹைட்ரஜன் அண்டு குளோரின் கேஸ் லிபரேட் ஆகும். ஸோ ஜென்ரல் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகுது, Na ப்ளஸும் Cl மைனஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உனக்கு பிரியுது, தனித்தனி அயனைஸ் ஆகுது. தென் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் OH மைனஸ் அயனைஸ் ஆகும். தென் இந்த OH மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா Na ப்ளஸ் கூட பைண்ட் ஆகி சோடியம் ஹைட்ராக்சைடு உனக்கு ஃபார்ம் ஆகும். தென் கேத்தோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா H ப்ளஸ் அயான், அதாவது வாட்டரில் இருக்க H ப்ளஸ் அயான் வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஹைட்ரஜன் பைண்ட் பண்ணி H2 கேஸாக வந்து உனக்கு லிபரேட் ஆகிடும்.
கேஸாக லிபரேட் ஆகிடும். தென் ஆனோடில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் அக்செப்ட் ஒன் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி Cl மைனஸாக இருக்கும். ஸோ Cl மைனஸ் பைண்ட் ஆகி Cl2 டயோட்டாமிக்காக வந்து உனக்கு ஸ்டேபிளாக லிபரேட் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறது, எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்கான்ஸ் ப்ராசஸ். டெக்கான் ப்ராசஸில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் பாஸ்டு அப் இன் எ சேம்பர். ஒரு சேம்பர் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கலந்த ஒரு மிக்சரை நம்ம ஒரு சேம்பர் வழியாக, உனக்கு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த சேம்பர் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சேம்பர் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்சர் ஆஃப் ஏர் அண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மிக்சரை நம்ம வந்து அலோவ் பண்ணோம் அப்படின்னா அந்த அந்த ஒவ்வொரு காலம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பியூமிஸ் ஸ்டோனு, சோக்குடியின் குப்ரஸ் குளோரைட். பியூமிஸ் ஸ்டோன் அப்படின்னா அந்த பியூமிஸ் கல்லுன்னு சொல்கிறாங்க இல்லாமல், அது வந்து குப்ரஸ் குளோரைடில் சோக் பண்ணி நனைச்சி எடுத்து அங்கே வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயும். ஸோ அப்படி வைக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் கேஸஸ் அட் அபவுட் 723 கெல்வின். அதாவது இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் 723 கெல்வினில் வந்து உனக்கு 723 கெல்வினில் ஹை ஹீட்டில் பாஸ் ஆகக்குள்ள, ஸோ ஒவ்வொரு காலம்லையும் பாஸ் ஆக அங்கே குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து உனக்கு ரியாக்ஷன் உனக்கு நடக்கும். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆக்சிஜன் 400 டிகிரி செல்சியஸில் இந்த குப்ரஸ் குளோரைடு வந்து கேட்டலிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ வாட்டர் ப்ளஸ் குளோரின் உனக்கு ஃபார்ம் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளோரின் அப்டைன்டு பை திஸ் மெத்தட். இந்த மெத்தடில் கிடைச்ச குளோரின் வந்து ரொம்ப டைல்யூட்டாக தான் உனக்கு இருக்கும். ஸோ அப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடரோட ப்ரிப்பரேஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குப்ரஸ் குளோரைடு இங்கே எடுத்திருக்காங்க. ஆக்சிஜன் ஆட் பண்ணிங்கன்னா குப்ரஸ் ஆக்சி குளோரைடு உனக்கு ஃபார்ம் ஆகும். குப்ரஸ் ஆக்சி குளோரைடு கூட நீங்கள் HCl ஆட் பண்ணிங்க அப்படின்னா குப்ரி குளோரைடு ப்ளஸ் வாட்டர். இந்த குப்ரி குளோரைடு என்ன ஆகுது, ஃபர்தர் டிசோஷியேட் ஆச்சுன்னா எகெயின் குப்ரஸ் குளோரைடு குளோரின் உனக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் வந்து டெக்கான்ஸ் ப்ராசஸ். டெக்கான் ப்ராசஸில் கிடைக்கிற குளோரின் வந்து நம்ம ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்.